ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் மணிபூர்ணிமா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 5ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க தள்ளுவண்டி ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருவாரூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகனுக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, வயது ஒரு 60 வயதுக்குள்ளே இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மணமகன் ஓரளவு படித்தவராக இருந்தாலும் ஓகே தாங்க, இல்லை படிக்கலாம் கூட ஓகே தான். ஏதாவது ஒரு நல்ல ஒரு கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நல்ல குணமானவராக, எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும், அதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையோடு இவங்க விட்டுட்டு இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க தனிமையில் தான் ரொம்ப வருடமாக வச்சிட்ருக்கிறதாகவும் அவங்க கணவர் எங்கே போனார்னே தெரியலன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பொண்ணை ஒரு 5 சவரன் நகை போட்டு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. பட் அவங்க பொண்ணும் இவங்க வீட்டுக்கு வரதில்லாதனால இவங்க தனிமையில் இருக்கிறதுனால உடனடியாக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் தன்னுடைய ஹோட்டல்லே வேலை செஞ்சாலும் ஓகே தான், இல்லை அவர் தனியாக அவரோட விருப்பம், அவர் எது செய்கிறாரோ எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. காலம் ஃபுல்லாக என்னோட இருந்தால் மட்டும் போதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா ரஞ்சிதா, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் பேங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இப்போ திருச்சிராப்பள்ளியை சார்ந்தவங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி படிச்சிருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் ஓகே, இல்லை கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப் வரவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முதல் கணவருக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபானால பிரிஞ்சிட்டதாகவும், அதுக்கப்புறம் இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டதாகவும், இவங்களுடைய அப்பா அம்மாலாம் இவங்களை என்ன ஏற்றுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்காக ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இவ்வளோ வருடம் தனிமையில் இருந்தவங்க இப்போ இவங்க நண்பர்கள்லாம் இவங்களை திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு கம்பல் பண்ணுறதுனால இவங்க ஓகே சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் நல்ல குணமானவராக இருக்கணும், எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க இருக்கிற வீடு சொந்த வீடு தாங்க. அது இல்லாமல் ஒரு மாடி வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மாடி வீடு ஒரு பொர்ஷன் வாடகை வருதுங்க. ஸோ இவங்க கீழே வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவச வரங்களை பெற நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.